தமிழகத்துக்கு தேர்தல் தேதி அறிவித்து நடத்தை விதிகள் அமலுக்கு வந்த நிலையிலும் மதுரை கிழக்கு மற்றும் மேலூர் சாலையில் இன்னும் திமுக, மதிமுக உள்ளிட்ட அரசியல் கட்சிகளின் பெயர், உருவப்படம் மற்றும் போஸ்டர்கள் அழிக்கப்படாமல் உள்ளன. இதுவரை மாநகராட்சி அதிகாரிகள் மந்தமாகவும் அலட்சியமாகவும் செயல்படுவதாக குற்றம் சாட்டும் பொதுமக்கள் சுவர் விளம்பரங்கள் மற்றும் சுவரொட்டிகளை அகற்ற வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே சாமந்திப்பூ பயிரிடும் விவசாயிகள் போதிய விலை கிடைக்காமல் அவதியடைந்து வருகின்றனர். வெயிலூர் மற்றும் அதனை சுற்றிய பகுதிகளில் சாமந்திப்பூ பயிரிடப்பட்டதில் தற்போது கிலோ 25 ரூபாய் மட்டுமே போவதால் உழைப்புக்கு ஏற்ற பலனில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். சராசரியாக கிலோவுக்கு 40 ரூபாய் முதல் 50 ரூபாய் வரை விலை கிடைத்தால் மட்டுமே தங்களுக்கு லாபம் என கூறும் விவசாயிகள் தங்களுக்கு நிலையான விலை கிடைக்க மாவட்ட நிர்வாகம் வழிவகுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். தூத்துக்குடி மாவட்டம் மூலக்கரை கிராமத்தை சுற்றிய 3 முக்கிய குளங்களில் இருந்து வடிகால் மற்றும் வாய்க்கால்கள் மூலம் விவசாய நிலங்கள் பயன்பெறும் நிலையில் புதிய 4 வழிச்சாலை பணிகளால் வெள்ள அபாயம் ஏற்படும் என அந்த பகுதி விவசாயிகள் சங்கம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக மூலக்கரை கிராம விவசாயிகள் சங்கம் சார்பாக ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. மேலும் இது தொடர்பாக தேர்தலுக்கு முன்பாக மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை எனில் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாகவும் மூலக்கரை கிராம விவசாயிகள் சங்கத்தினர் தெரிவித்தனர். மதுரை மாவட்டம் குட்லாடம்பட்டி கிராமத்தில் உள்ள முத்தாளம்மன் கோயிலில் ஒரு பிரிவினர் வழிபட எதிர்ப்பு தெரிவித்ததாக கூறி பெண்கள் புதிய கோவில் கட்ட முயற்சித்ததோடு காவல் நிலையத்தையும் முற்றுகையிட்டனர். கிராம மந்தையில் பெண்கள் புதிய கோயில் கட்ட கடப்பாறை மற்றும் மண்வெட்டியுடன் திரண்டதை தொடர்ந்து மற்றொரு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்ததால் சம்பவ இடத்தில் போலீசார் குவிக்கப்பட்டனர். இதையடுத்து திடீரென பெண்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டதோடு இந்த சம்பவத்தில் ஒரு தலைபட்சமாக காவல்துறையினர் செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டினர். தமிழகத்தின் நடப்பு மாதத்துக்கான நூல் விலை அனைத்து ரகங்களிலும் 7 ரூபாய் அதிகரித்துள்ள நிலையில் தரமான பஞ்சுகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டதே இந்த விலை உயர்வுக்கு காரணம் என நூற்பாலைகள் அறிவித்துள்ளன. இந்த ஆண்டு துவக்கத்தில் இருந்தே இதுவரை 14 ரூபாய் வரை நூல் விலை உயர்ந்திருப்பதால் திருப்பூர் பின்னலாடை உற்பத்தி துறையினர் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இதனால் திருப்பூர் மாவட்ட நிர்வாகம் நூல் விலை அதிகரிப்பை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நூற்பாலை உரிமையாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஈரோடு மாநகராட்சிக்கு உட்பட்ட 50வது வார்டு சுப்பிரமணிய நகர் பகுதியில் பல ஆண்டுகளாக தீர்க்கப்படாத நிலப்பிரச்சினை காரணமாக அப்பகுதி மக்கள் ஒட்டுமொத்தமாக தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக தெரிவித்துள்ளனர். இப்பகுதி மக்களுக்கு அரசு சார்பில் நிலம் கொடுக்கப்பட்ட நிலையில் தடையில்லா சான்றிதழ் இதுவரை வழங்கப்படவில்லை. இந்நிலையில் இந்த தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற அமைச்சர் முத்துசாமி தேர்தலின் போது இப்பகுதி மக்களுக்கு NOC வழங்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என வாக்குறுதி அளித்திருந்த நிலையில் அதை நிறைவேற்றாததால் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக கூறி அப்பகுதி மக்கள் பேரணி நடத்தினர். தனது நிலத்தில் கட்டுமான பணி மேற்கொள்ள விடாமல் 10க்கும் மேற்பட்ட நபர்கள் அத்துமீறி நுழைந்து கொலை மிரட்டல் விடுப்பது தொடர்பாக தேனி ஆட்சியர் அலுவலகம் முன்பு தாய் மற்றும் மகளுடன் பெண் ஒருவர் தீக்குளிக்க முயன்றது பரபரப்பை ஏற்படுத்தியது. ஆசாரிப்பட்டி பகுதியில் மகேஸ்வரி என்பவர் கடன் வாங்கி வீடு கட்டும் பணியை மேற்கொண்டு வரும் நிலையில் ஆயுதங்களுடன் அத்துமீறி நுழைந்து சிலர் கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத ஆத்திரத்தில் மூவர் தீக்குளிக்க முயன்றது பரபரப்பை ஏற்படுத்தியது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் அரசு துறை அதிகாரிகளுடன் தேர்தல் விதிமுறைகள் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் தேர்தல் நடத்தும் அலுவலர் சிவபாலன் பேசுகையில் மறைந்த தலைவர்களின் சிலைகளை மூடக்கூடாது, சிலைகளின் கீழே உள்ள கல்வெட்டுகளை மட்டுமே மூட வேண்டும் என கூறினார். இதற்கு சிங்கம்புணரி காவல் ஆய்வாளர் தயாளன் எதிர்ப்பு தெரிவித்து மகாத்மா காந்தி, வல்லபாய் பட்டேல், ஜவஹர்லால் நேரு ஆகியோரின் சிலைகளை மட்டுமே மூடக்கூடாது என கூறினார். இதனால் தலைவர்களின் சிலைகளை மூடலாமா அல்லது வேண்டாமா என அதிகாரிகளிடையே குழப்பம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. சேலம் மாவட்டம் ஏத்தாப்பூர் அருகே வீட்டின் முன் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை ஒருவர் திருடிச் செல்லும் CCTV காட்சி வெளியாகி அப்பகுதி மக்களிடம் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. காவல்துறையினர் முறையாக ரோந்து பணியில் ஈடுபடாததால் நாளுக்கு நாள் கொள்ளை, கொலை சம்பவங்கள் அதிகரிப்பதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னை அம்பத்தூர் அருகே விபத்து ஏற்படுத்திய நபர் விசாரணை நடத்திய பெண் போக்குவரத்து உதவி ஆய்வாளரிடம் மிரட்டும் தொனியில் பேசிய சம்பவம் காவல்துறையினரின் பாதுகாப்பை கேள்விக்குள்ளாக்கியுள்ளது. சாலையில் சென்ற ஒரு காரின் மீது மற்றொரு கார் மோதிய விபத்து குறித்து அம்பத்தூர் போக்குவரத்து காவல்துறை உதவி ஆய்வாளர் விஜயலட்சுமி விசாரணை மேற்கொண்ட போது விபத்தை ஏற்படுத்திய ரமேஷ் என்ற நபர், நான் யார் தெரியுமா, நான் டாக்டர் என்று விஜயலட்சுமியை மிரட்டிய காட்சிகள் வெளியாகியுள்ளன. இங்க வந்து ஆக்சிடென்ட் பண்ணிருக்கீங்க, விக்டிம் அவரை நீங்க உங்க வண்டி சிரிச்சீங்க, அவ்வளவுதான். நோட் பண்ணிக்கோங்க. எங்களுக்கும் தெரியும் யார் யாருக்கு பாக்குறீங்களா பாருங்க. என்னங்க பண்ணாரு நம்பருக்கு நோட் பண்ணிக்கோங்க. இல்லாம பேசிட்டு இருக்கீங்க. என்ன பேசுறீங்க? சம்பந்தம் இல்லாம ஹலோ சம்பந்தம் இல்லாம என்ன பேசுறாங்க?
கோவையில் கோவை ராமநாதபுரம் மேம்பாலத்தில் சாலையில் தாழ்வாக தொங்கிக் கொண்டிருந்த இன்டர்நெட் கேபிள்கள் இருசக்கர வாகன ஓட்டியின் சக்கரத்தில் சிக்கியதில் வாகனத்தை ஓட்டிச் சென்றவர் நிலை தடுமாறி கீழே விழுந்து பலத்த காயமடைந்தார். மேம்பாலங்களில் தொங்கும் ஆபத்தான கேபிள்களை அகற்ற அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததே இந்த விபத்திற்கு காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் பெண்ணின் இறப்பில் மர்மம் இருப்பதாக கூறி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். நறுவெளி களப்பாலை சேர்ந்த மணிகண்டன் என்பவரது மனைவியான விக்டோரியா கழிவறையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கணவர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் பெண்ணின் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி மன்னார்குடி அரசு மருத்துவமனை அருகே உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே சந்திராபுரம் பகுதியில் உரிய ஆவணங்களின்றி கொண்டுவரப்பட்ட 15 சவரன் நகை பறிமுதல் செய்யப்பட்டது. சந்தோஷ்குமார் என்பவர் கொண்டு சென்ற நகை தேர்தல் நிலை கண்காணிப்பு குழுவினரால் கைப்பற்றப்பட்டது. இந்த நிலையில் தனது மனைவியின் நகை எனவும் அதனை அடமானம் வைக்க கொண்டு சென்றபோது அதிகாரிகள் பறிமுதல் செய்ததாகவும் சந்தோஷ்குமார் தெரிவித்தார்.